வெல்கம் டு பேக் மணி வாய்ஸ். இப்போ நம்ம என்ன எபிசோட் பார்க்கணும்னா சொல்லோட ஸ்டாருங்க அனிமே பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கம்யூனிட்டியில் ஹோட்டல் லிஸ்ட்டில் போட்டு சரி கண்டினியூ பண்ணுவோம். நானும் கண்டினியூ பண்ணிட்டு சண்டே போன எபிசோட் சண்டே ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூ பண்ணிட்டு சொன்னி அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இதில் வந்து என்ன நம்ம ஹீரோ தான் எதுனா அதை காட்டுறோம். இப்போ என்னால் ஒர்க் ப்ரெஷரில் அதனால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அதெல்லாம் ரொம்ப பேசுகிறேன். வேணா நம்ம அனிமிக்கில் போயிடுவோம். பார்த்தா நம்ம ஹீரோ தான் காட்டு. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுருக்காரு அந்த பீஸ்டோட. அந்த பீஸ்டோட சண்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா. ரொம்ப இதாக அது வந்து அந்த பீச்சோட வேறுன்னு நான் அது இது அது பிரிச்சுவல் எனர்ஜி கட்டுப்படுத்த பீச். அதாவது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால் நம்ம ஹீரோட நாடி நார்மலாக துடிச்சிக்கு இருக்குது. ரொம்ப பகத்தில் சண்டை போடுறாளா இல்லை நம்ம ஆர்வத்தில் சண்டை போடுறா நம்ம ஹீரோக்கு தெரியல. ரொம்ப இதனால சண்டை போட நான் அந்த பில்டிங் பக்கம் கூட்டி போகிறான் நம்ம ஹீரோ. நம்ம பில்டிங் பக்கம் கூட்டி போய் அந்த பில்டிங்கில் அப்படியே போய் அவரோட அவரோட இதை வச்சு அட்டாக் பண்ணி அந்த பில்டிங்கை உடச்சி விட்றாங்க. அந்த பில்டிங் உடச்சி அந்த பாம்பு தலையில் விழுகுது. அந்த பாம்பு தலையில் வந்து அதோட அது அந்த பாம்பு தலையில் விழுந்தோன்னா அதோட எனர்ஜி வச்சு நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. எப்படி தான் நம்ம ஹீரோ தப்பிச்சு போகலாம். அந்த பீட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது அது கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காரு. நம்ம ஹீரோ அதோட பவர் வந்து அதுக்கே ரிட்டர்ன் திருப்பிக்கிறார். அதாவது அது ரைட் சைடில் ஒரு தண்டை லெஃப்ட் சைடையும் லெஃப்ட் சைடில் ஒரு தண்டை ரைட் சைடையும் மாற்றி அனுப்பிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இதை பார்த்து மற்ற சூப்பர்வைசர்லாம் சொல்லிக்கிருக்கா நம்ம ஹீரோ மற்றவங்கள்ட்ட. இதை பார்த்துட்டு இருக்கா அப்படியே நம்ம ஹீரோ அதை ரைட் விட்டு இருக்கா. நம்ம ஹீரோனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதுக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கா நம்ம ஹீரோ. இதை அப்படியே மற்றவங்க எடுத்து சொல்லிக்கிருக்கா நம்ம சூப்பர்வைசர், இன்ஸ்பெக்டர் எல்லாரும். இங்கேருந்து ஒரு அந்த அந்த பொண்ணை தேடுறா. எப்படி அவனால் மட்டும் இதை முடியுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது அவனோட பவர் வந்து அந்த அந்த பீட்ஸோட பவர் வந்து அதுக்கே அவனை ரிட்டர்ன் பண்ணுறான். அதை இதில் கொஞ்சம் கவனம் செஞ்சாலும் அவன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் சரி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு சேட்டலைட் ஆன் பண்ணேன். சேட்டலைட் ஆன் பண்ணி இங்கே போலீஸ் ஆஃபீஸர் வச்சு சேட்டலைட் ஆன் பண்ணிட்டா அப்படின்னு. இந்த சேட்டலைட் ஆன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வைரஸ் அனுப்பணும். அந்த வைரஸ் அனுப்பணும்னா அதுக்கு ஒரு கோடு வரணும். கோடு வரணும்னா வைரஸ் அனுப்பி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதோட ப்ரெஷர் இப்போ அதை வைரஸ் ஆன் பண்ணி அதோட ப்ரெஷர் கொடுத்துது. நம்ம ஹீரோ அதோட ப்ரெஷரை தாங்க முடியல. ப்ரெஷர் தாங்க முடியாது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அதாவது சீவேல்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து மயக்கமாகி போயிருக்கா. சரி மயக்கமாகி ஒன்று நம்ம ஹீரோ ஊற்றிக்கிட்டா. இங்கே இருக்கா மற்ற எல்லாரும் பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ அதை சீவேல்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து மயக்கமாகி அப்படியே கண்ணை திறந்துருக்கா. நம்ம மயக்கமாகி கிடக்குறா நம்ம ஹீரோ. இப்படியே மயக்கமாகி கிடந்தா நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிடுவான்னு வச்சு நம்ம ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ. இன்னொரு அப்பா மாதிரி இருக்க ஆஃபீஸர் தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. நம்ம அது ஹீரோ வந்து அப்படியே அவனை அந்த பீச் வந்து நம்ம ஹீரோ தூக்கி அப்படியே அவனுக்குள்ள இருக்க பாரு அப்சர்வ் பண்ணிக்கிருக்கு. அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து இதோட இறந்து போயிடுவான் அப்படின்றான்னு சொல்லி நம்ம அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு பாம்பு எடுத்து அதோட தலைக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த தலையை வந்து வெடிக்க வச்சுறாரு. ஒரு தலையை பிளாஸ்ட் ஆனால் அப்படியே மொத்தமாக எல்லா தலையும் அப்படியே சிதறிடுச்சு. அப்படியே எல்லா தலையும் சிதறினா நம்ம ஹீரோ விட்டுருச்சு. நம்ம ஹீரோ வந்துருக்கான். நம்ம ஆஃபீஸர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த பாம்பை அட்டாக் பண்ணி ஆஃபீஸர் இறந்து போயிட்டார். நம்ம ஆஃபீஸர் நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு நம்ம எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்கா போய் உலகத்தை காப்பாற்று அப்படின்னு நம்ம ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோட்ட நம்ம ஆஃபீஸர் எடுத்து சொல்லியிருக்கார். நாம ஆஃபீஸர் அப்படி சொல்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோட இன்னொரு பவர் தான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 9 இன்னொரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆச்சு. அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அதை தாறுமாறாக அட்டாக் பண்ணிக்கிறோம் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்படி தாறுமாறாக அந்த பீட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கா. இங்கேருந்து நம்ம ஹீரோலாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோலாம் வருத்தப்பட்டிருக்கோம். நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இப்படி வருத்தப்படுறோம். நம்ம ஹீரோட அப்புறம் மக்கள் எல்லாரும் வருத்தப்பட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பீட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு ரேஞ்ச் மூலம் வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ரேக்கர் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து சுற்றி வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே நின்று இருப்பார். இதை அந்த பீட்ஸை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே அந்த பீட்ஸ் வந்து ஒவ்வொரு அட்டாக் பண்ணியிருப்போம். நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பீட்ஸ் வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ நம்ம அபிஷேக் எந்த கோவத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபுல் பவரில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த பீட்ஸ் வந்து அட்டாக் பண்ணால் அந்த பீட்ஸும் அப்படியே தரமட்டமாக அப்படியே சதந்து போயிடும். நம்ம பீட்ஸும் அப்படியே சதந்து பண்ணால் நம்ம இங்கேருந்து நம்ம ஈன்ஸ் திரும்பி காட்டுறா. நம்ம ஈகோவில் காட்டிக்கிருக்கா. ஹீரோ அந்த பீட்ஸ் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ வந்து மயக்கமாக்கிறோம். நம்ம ஹீரோ தான் நம்ம ஆஃபீஸர் தான் வந்து நம்ம அப்பா மாதிரி இருக்கிற அந்த ஆஃபீஸர் தான் வந்து கூப்பிடாதே நம்ம ஹீரோ வந்து கை தூக்கி விட்டுருப்பார். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவர் தான் பண்ணியிருப்பார். அதனால பார்த்துக்கா கை கொடுக்கும்போது இனிமேல் நாங்கள் இருக்கோம் உனக்காண்டி அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிறார். கை கொடுத்து அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஹீரோ எப்படி இருந்தாலும் சோகத்தில் தான் இருக்காரு. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நம்ம ஆஃபீஸர் தான் இன்னொரு அப்பா மாதிரி இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. நம்ம எக்ஸாம் படிக்க வச்சா எல்லாமே அந்த ஆஃபீஸர் தான். அதை வச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்கவர நாங்கள் இருக்கோம் கவலைப்படலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்கா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ வலுவாகணும் என்ன சொல்லியிருக்கா. அதே நினச்சி கவலைப்படாத இன்னும் நீ வலுவாகி வரணும். நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த ஆஃபீஸரோட சீட்டை அந்த சீட்டை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறா. நம்ம ஹீரோ அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே முன்னாடி இருக்க அந்த எட்டுக்காரன் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டுக்காரன் காட்டி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போய்க்கிருக்கா. அவர் இறந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோத்திரம் போய்க்கிருக்கார். நம்ம ஹீரோனையும் அப்படியே காட்டிருக்கா. க்ளோஸ் அப்லாம் நம்ம ஹீரோனையும் காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தான் ஃபீட் மாஸ்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ ஃபீட் மாஸ்டர் நம்ம ஹீரோ வந்து அவரோட பவரை பயன்படுத்தி அந்த பூ வந்து பறக்க விட்றாரு மேலே. அந்த நம்ம ஆஃபீஸருக்கு முன்னாடி மேலே பறக்க விட்றாரு நம்ம ஹீரோ. அப்படியே பறக்க விட்டுட்டு அதுக்கு இருக்கா.
நம்ம ஏன்னா நம்ம ஹீரோ ஃபீல்டு மாஸ்டர்ன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அந்த அந்த யங் மாஸ்டரோட அப்பா, அம்மா பார்த்துக்கிருக்கா. யங் மாஸ்டர் கோவத்தில பார்த்துக்கிருக்கா. இனிமே தான் எலி புலியோட ஆட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட போயிருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு அப்படியே சீன் கட் பண்ணி திரும்பி நம்ம மத்த இங்கே தான் காட்டுற ஆஃபீஸர் எல்லாரையும். இந்த மாரி பீட்ஸ் கிங் கிரீம் இருக்க பீட்ஸ்லாம் திரும்பி திரும்பி வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம சிட்டினாங்க என்ன ஆகுறது? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும்னு சொல்லியிருக்கான் அந்த ஆஃபீஸர் எல்லாரும். நம்ம ஹீரோ அவரே நம்ம ஹீரோ பழச நெனச்சு பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ அந்த வெசர்ல. "நீ எதுக்கு பழச நெனச்சு பார்த்துக்கிருக்க? நீ ஒரு இன்னும் நீ வலிமையாகணும். நீ வலிமையானா தான் நீ உனக்கு புடிச்ச நபர்லாம் காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னொரு பொண்ணு வந்து. நம்ம ஹீரோ நெனச்சு பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே நெனச்சு பார்த்துக்க சொல்லியிருக்கா எல்லாத்தையும். "நீ என்ன அது என் முகாம்ல இருக்க. அந்த முகாம்ல வந்து பயிற்சி பண்ண சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ. அப்படியா நான் முதல் 100 இடத்துல எப்படியா வெற்றி பெற்று போயணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்க முதல் 100 இடத்துல வெற்றி பெற்றீங்கன்னா போயிருக்கலாம். இதோட பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்கான். நீங்க அதுல 5வது ஆளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கா. முகாம்லன்ட்டு. இப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வந்து எடுத்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ பயிற்சி இருக்கான். நீங்க இதுல முதல் 100 இடத்த பெற்றீங்கன்னா நீங்க இதுல வந்து இறந்து போயிட்டீங்கன்னா நீங்க இது இத முகாம் விட்டு வெளியப்படுத்தப்படுறீங்க. இதுல இறக்காம இருந்தா அடுத்த கட்ட சோதனைக்கு நீங்க போக முடியும். அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்து சொல்லியிருக்கா நம்ம ஹீரோட்ட. அப்படியா சரின்னு எனக்கு கொஞ்ச நேரமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரமா போதும்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து சரி இங்க வந்து சில பேரு பிராக்டிஸ் எடுத்துக்க அது இருக்கா. இங்க இருந்து அவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கா. பயிற்சி எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுருக்கா. பயிற்சி எடுத்துக்கிட்டு மத்தவங்கலாம். அவர் சண்டை போட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருவா அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி. அவர் தோல்வி அடைஞ்சா இன்னொரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ணுவா. இன்னொரு பொண்ணு வந்து சண்டைக்கு தயாராகி வந்துக்கிருப்பா இங்கேருந்து. இன்னொரு பொண்ணு சண்டைக்கு தயாராகி வந்துக்கிட்டு அந்த பொண்ண பார்த்துட்டு இவன் நீயுமா அப்படிங்கிறது. அவரே அந்த பொண்ணு வந்து சண்டைக்கு தயாராகி வந்துக்கிருக்கா. கொஞ்சம் ஜாக்கிரதையா சண்டை போடு அப்படின்னு நம்ம ஆஃபீஸர் வந்து அந்த சொல்லியிருக்கா. அப்படியே 2 பேரும் சண்டை இவ போர் வீரர்கள்னு சொல்லப்போனா போர்க்கடவுள்னு சொல்லலாம். போர்க்கடவுள் மின்டர்கள் இவலாம். இவ வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்கா நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸரோட. அந்த ஆஃபீஸர் ஃபைட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்ண தான் முடிச்சுட்டா. நீங்க இன்னும் உங்களோட இன்னும் எதிரியை தேர்ந்தெடுக்கல. தேர்ந்தெடுப்பீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து போயிடுறா. இப்ப வந்து நம்ம யங் மாஸ்டரோட அப்பா, அம்மா கால் பண்ணி அம்மா கால் பண்ணி எப்படியா லூஃபங்க கொல்லணும். அதையும் சொல்லியிருக்கா. நான் எதுக்கு கொல்ல என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க திறமையான போர் வீரர். நீங்க ஏன்னா உள்ள வராம இருக்கீங்க." அப்படின்னு சொல்லியிருக்கா. "நீங்க தொலை தூரத்தில இருக்கீங்க." அப்படின்னு எடுத்து அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிருக்கா. நான் யங் மாஸ்டர் அம்மா வந்து. அப்படியே அம்மா வந்து சொல்லியிருக்கவும் நம்ம ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யங் மாஸ்டர் நீங்க எங்க பையன கொன்னவனே நீங்க தான் பழியாக்கணும். ஏன்னா என்னால யங் சன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனையும் அப்படியே காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனையும் காட்டிட்டு அப்படியே திரும்பி ஒரு இன்ட்ரோ குடுக்குறா. இன்ட்ரோ குடுத்துட்டு அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின காட்டுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின வச்சு அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்றா நம்ம ஹீரோயினிக்கு. நம்ம ஹீரோ ஹீரோ ஃபோன ஹீரோ ஃபோன் பண்ணோனே "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு இன்சிடென்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கா நம்ம ஹீரோயின்ட்ட. அப்படிங்க "ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோன்னு. அப்படியே ஹீரோயினி பேசியிருக்கும்போது அவங்ககிட்ட அவ அண்ணன் இருந்திருப்பேன். அண்ணன் இருந்துட்டு "என்னாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல" அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிருவா. நம்ம ஹீரோயின் அப்புறம் இன்னொரு நாள் பேசிக்குவோம்னு. நம்ம ஹீரோ தான் நினைச்சிட்டு நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் சில இதில மனசோர்வு அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ நினச்சிக்குவா நான் எப்படியும் இது போய் ஆகணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும். 100 இடத்த படிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மனசுல நினச்சிக்கிருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்போ வந்து பயிற்சியும் போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கொடூரமான அரக்கர் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்கா. நம்ம ஹீரோ ஒரு ரேக்கரை வச்சு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி கொண்டுருக்கா. அப்புறம் இங்கே ட்ரெயின் எடுத்து உட்காரா. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து நின்றுக்கிருக்கா. நம்ம ஹீரோ திரும்பி ப்ரெஷர் பாயிண்ட்ல இருக்கா. ப்ரெஷர் வச்சுக்கா அப்படியே இங்கே பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க ஃபைட் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணுங்க ட்ரெயின் கொடுக்க நம்ம ஹீரோ ட்ரெயின் வந்து நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு 9th ட்ரெஸ்ஸோட வச்சு அப்படியே நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச எல்லாத்தையும் ஆட்டோம்னா நம்ம ஸ்வீட்டை போயிருக்கும்போது இன்னும் அங்கேருந்து ஒருத்தன் ஸ்லாஸ் அந்த லிம்ஃபோன் கொள்றதுக்குன்னு அடிச்சு ஆள் அது ஸ்லாஸ் விட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி வந்துடும். நம்ம ஹீரோ முதல் 100 இடத்துல வந்து 82,000 அப்படின்னு மாறி மாறி வந்துருக்கு. நம்ம இதை பார்த்துக்கிருக்கா. அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ வந்து கால் அட்டன் பண்ண வேண்டாம் கட் பண்ணிட்டு திரும்பி வந்து நம்ம ஹீரோ வந்து முள்ள நிற்க 2 பேரும் க்ளோஸ் அப்ல அப்படியே காட்டுறா. 2 பேரும் க்ளோஸ் அப்ல காட்டிட்டு நம்ம ஹீரோ அப்படி போகிறா. இவன் வந்து அவர் ஷிப்பில் போய் மேலே ஏறி போய் அப்படியே ஷிப்பில் போயிடுறான். அப்படியே ஷிப்பில் போயிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து முதல் 100 இடத்துல இவர் வந்து முதலே செட்டில் ஆகிடுறா. இவர் எப்படி செலக்ட் ஆகிருப்பாரு அப்படின்னு மற்ற பசங்களாம் பேசிக்கலாம். 100 இடத்துக்கு நுழைய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போகிறேன். நம்ம ஹீரோ வந்து அந்த பீச்சோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து 126 இடத்துக்கு வந்து வந்துட்டார். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சேனல் சப்போர்ட் பண்ணாத முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களை நம்பி தான் சேனலை சப்போர்ட் ஆகும்னு நம்பியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த அனிமே கண்டென்ட் பண்ணுவீங்க. இந்த அனிமே தான் கண்டென்ட் பண்ணுவேன். ஆனால் ஸ்லே ஆப் கார்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸ்லே ஆப் கார்டர்ஸும் கண்டினியூ பண்ணுவேன். அது வந்து ஸ்லே ஆப் கார்டர்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 எபிசோடு தான். அதை சீக்கிரம் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த அனிமே தான் இப்போ டெய்லி கண்டினியூ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அனிமே டெய்லி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுக்கு மேலே. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.